இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 22/7/2026 ஜூலை மாதத்திலே புதன்கிழமை, ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆடி மாதத்தில் 6ஆம் நாள், தட்சிணாயன புண்ணியகாலம், கிருஷ்மரது முதுவே நிற்காலம், கடக மாதத்திலே சுக்லபக்ஷம். அந்த சுக்லபக்ஷத்திலே அஷ்டமி இன்று காலை 9:23 வரை, பின்பு நவமி திதி. இன்றைய நாளில் சித்திரை நட்சத்திரத்திலே செவ்வாயின் சாரத்திலே காலை 1:21 வரையும், பின்பு சுவாதி நட்சத்திரத்திலே சந்திரன் துலா ராசியிலே பயணம் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. இன்றைக்கு 22 அப்படின்னு இருக்கும் டே. அது ராகுவின் சாரம்னு பேர். புதன்கிழமை, புதன் வக்கரம் பெற்று இருக்கிறார். மனதிலே பல விதமான எதிர்பார்ப்புகள், திங்க் பிக் அப்படிங்கிற கான்செப்டை நிறைய கொடுப்பார். அஷ்டமி திதி முடிஞ்சு இன்னைக்கு நவமி திதி ஆரம்பிக்கிறது. வெற்றியை இலக்காக்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். இதுதான் இன்னைக்கு நாளினுடைய சூட்சமம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேலை 4:45 5:45 வரைக்கும். ராகு காலம் 12:01, குளிகை 10:12, 7:09 யமகண்டம். சூலம் வடக்கு பக்கம் போவர்கள் பாலை அறிந்து செல்வது நல்லது. கடக லக்னத்தில் சூரியன் 4 நாழி 38 வினாழி 6:01 சூரியன் உதய நேரம். இன்னைக்கு சந்திராஷ்டமும் ரேவதி நட்சத்திரம் என்கிற மீனராசியில் இருக்கும். கோள்களின் சாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற குருவுடன் சேர்ந்து கடகராசியிலே, சுக்கிரன் கேது சிம்ம ராசியிலே, சந்திர பகவான் துலாத்திலும், ராகு கும்பத்திலும், சனி மீனத்திலும், செவ்வாய் ரிஷபத்திலும், வக்கரம் பெற்ற புதன் மிதுனத்திலும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கும் பலன் அப்படின்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு வாங்க. 3ஆம் இடத்திலே வக்கரம் பெற்ற இந்த புதன், வக்கரம் பெற்றதுனால 2ஆம் இடத்தை பார்க்கிறார். நன்மையை கொடுப்பார். இந்த நாள் உங்களுக்கு நல்லதை பறக்கும். வியாபாரத்திலே நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. கம்பெனியில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிறப்பான செய்திகளை பெறுவதற்கு நல்ல ஒரு நாள் இன்று. கொஞ்சம் நல்ல ஐடியாஸ் எல்லாம் பெருசாக வரும். அதனால் இன்னைக்கு நிறைய ப்ராபபிலிட்டி செக்கிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் பெட்டர்மெண்ட் இருக்குது. 4 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளிலே ராமபிரானை வழிபட நீங்கள் வெற்றியை பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. நலமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இன்றைக்கு புத பகவான் ஏற்படுத்துகிறார். புதனின் சாரம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் 6ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரர். பல விதத்திலும் முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய எடுங்க. எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்து அதற்கான பலன்களை செய்தீர்களானால் வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் உண்டு. அதனால் அந்த ரூலை பயன்படுத்திக்கணுங்க. நம்ம சாதிக்கணும்னு மனத்தை முதல்ல போடுங்க. அப்போ தான் சாதனை வரும். நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. படிக்கணுன்ற எண்ணங்களும் ஆர்வமாக கற்றுக்கொள்ள வேண்டிய எண்ணங்களும் இருப்பவர்கள் இன்னைக்கு தாராளமாக அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. 4 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி மனதிலே கோதண்ட ராமரை மனதில் நினைக்க வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இரட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறவாங்க, இரட்டை ஜெமினி அப்படின்னு சொல்ற இடத்துல மனதிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதனாக இன்றைக்கு இருக்கிறார் புதன். ஏன்னா நாளே இன்னைக்கு அதுதான் உங்கள் ராசிநாதனின் நாள். சந்திர பகவான் 2ஆம் இடத்துக்குரிய 5ஆம் இடத்துல இருக்கிறார். நிறைய சந்தோஷம், நல்ல எனர்ஜி, எதையுமே தாங்கும் இதயம், ஹாஸ்யம், நகைச்சுவை, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த விஷயத்து சண்டை இல்லாமல் ரிலாக்ஸாக இன்னைக்கு எல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள்.
எவ்வளோ தூரம் நீங்கள் மனதை ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இன்றைக்கி நிறைய நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தவும் இன்றைய நாளிலே ராமரை வழிபடவும் கூடுதல் சிறப்பாக பலன்களை பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதனானவர் துலா ராசியிலே சுவாதி நட்சத்திரத்திலே செல்கிறார். சுவாதினாலே காத்துன்னு அர்த்தம். அப்படி காற்று எப்படி பறந்து போகிறதோ அப்படி செலவுகள் நிறைய இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் புதன்கிழமை உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குரியவரும் 3ஆம் இடத்துக்குரியவரும் ஆனவர். அப்படிப்பட்டவருடைய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கொஞ்சம் செலவு உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். அதனால் ஒன்று வெளி பயணங்கள் மூலியமாக செலவு இருக்கலாம், இல்லைன்னா புத்தி தடுமாற்றத்தினால ஐயோ தப்பாக செஞ்சிட்டேனே சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களில் தடவை இருக்கலாம், இல்லைன்னா ஆரோக்கிய குறைபாடுனால வரக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாள் 12ஆம் இடத்துக்குரிய அந்த சந்திர பகவானானவர் உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே பயணம் செய்கிறார். முயற்சி அப்படிங்கிற இடத்துல சகோதரர்கள் கூட நல்ல அன்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய நாளை அமைத்து கொடுப்பார். உங்களுக்கு பல காரியங்களை அனுகூலமாக மாற்றுவதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லாம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு நடக்குங்க இன்னைக்கு அப்படின்னு எடுத்து செய்யுங்க. 2ஆம் இடத்துக்கும் லாபத்துக்குரிய புதனுடைய நாள் இன்று. அதனால் உங்களுக்கு லாபம் வெற்றி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேபிட்டலைஸ் பண்ணணும். 2, 8 அதிர்ஷ்ட எண். ராம ராம ராமன்னு ராமரின் ஜபத்தை சொல்லிக்கொண்டே இன்னைக்கு இருங்க. காலையில் விஷ்ணு சகஸ்ரநாமெல்லாம் கேளுங்க, நல்லது உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்க போகிறார், லாபத்துக்குரியவர். உங்க ராசிநாதன் நாள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு புதன்கிழமை. 2, 11 அப்படின்னாலே நீங்கள் நினைச்சது நடக்க போகுதுன்னு அர்த்தம். பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார், வெற்றிக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொண்டு வருவார். அதனால் மனசை ரிலாக்ஸாக அமைதியாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு காரியத்தை ஆரம்பிங்க. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிங்க. வெற்றி உங்களுக்குத்தான் உண்டு அப்படிங்கிற எண்ணத்தோட காரியங்கள் செய்யுங்க. முதல்ல அதுவே சரியாக பண்ணிட்டீங்கன்னா ஜெயிக்கலாம். அதனால் இதுதான் சூட்சமாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டாக முக்கியமாக பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாம் கரெக்டாக வந்துடும். 4, 8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும். ராமரை வணங்கவும் இன்றைய நாள் உகந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, எல்லா விதத்திலும் மனதிலே குழப்பங்களை இன்னைக்கு கொடுக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளார மந்தக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களை பற்றின தற்சோதனைகள் இதெல்லாமே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி, முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா காரியங்கள் பண்ணுங்கள். எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனோநிலை அப்படின்னு சொல்லுவோம், ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அயன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட மைண்டை வச்சுக்கிடுங்க. எது வந்தாலும் நான் அழகாக டேக்கிள் பண்ணுவேன், அதுக்கான புத்தி நிலை எனக்கு இருக்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கோங்க. நிதானம் தானத்தில் சிறந்ததுன்னு சொல்லுவோம். அப்படி நிதானத்தோடு இன்றைக்கி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லது. 2, 5 இது அதிர்ஷ்ட எண். ராமரை வணங்குவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே 12ஆம் இடத்திலே மனோகாரகன் மறைந்து விடுகிறார். உங்கள் ராசியிலே வரும்போது அவருடைய நிலைப்பாடு நீச்சம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அப்போ மனசு இன்னைக்கு ஒன்றும் பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை, செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதனால் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இன்னைக்கு சமாளிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த 9ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற விஷயத்தினால சந்திரன் உங்களுக்கு கொடுத்துருவார். பயப்பட வேண்டாம். எல்லா காரியங்களுக்கும் ஒரு நல்ல முடிவு உண்டு அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைக்கி எல்லாத்தையும் செய்யுங்க. நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியதெல்லாம்
ராமபிரானை மனதில் நினைப்பது, ராம 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 என்ற ஜபத்தை சொல்வது, காலையிலே முற்றா விஷ்ணு சகஸ்ரநாமங்களை கேட்பது. அது மட்டும் இல்லை, முடிந்த வரைக்கும் இன்னைக்கு உணவில் இந்த புரோட்டீன் சொல்லக்கூடிய பயரை சேர்த்துக்கொள்வது நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே அஷ்டமத்துக்குரிய சந்திர பகவானானவர் உங்களுக்கு லாபத்திலே அமர்கிறார். எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கி நிறைய நடக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களெல்லாம் போகும்போது வேகங்கள் விவேகத்தை காட்ட வேண்டும். அதனால் கொஞ்சம் அமைதியாக முன்னுக்கு முன்னதாக கிளம்பி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையை வச்சுக்கணும். எதையுமே பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும். அவசரம் அப்படிங்கிறத ஓர வச்சுட்டு நிதானம் அப்படிங்கிறத பிடிச்சி வச்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களிலே தெளிவான சிந்தனையோடு செய்யக்கூடிய காரியங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை தரும். 7ஆம் இடத்திலே வக்கரகதியிலே புதன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் கலத்தரத்தோடு இருக்கக்கூடிய சேர்க்கை சுகங்கள் எல்லாம் நல்லபடியாக உண்டு, லாபங்களும் உண்டு. 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி ராமரை ஜெபம் செய்ய வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 7ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் உட்காருவதனாலே நல்லதொரு தொழில் முன்னேற்றத்தை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலே புதன் வக்கரம் பெற்று இருப்பதும் உங்களுக்கு நிறைய லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறது. ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவசரப்படாமல், அவசரப்பட்டு செய்த காரியங்கள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என்ற காஷனை நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்தீங்கன்னா நல்லது நடக்கும். வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை குருவின் பார்வையும் சூரியனின் பார்வையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயம் அப்படிங்கிற வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு ஆதித்ய ஹிருதயம் கேட்பது, ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவதும் சிறந்தது. வணக்கம் கும்பராசி நண்பர்களே. காலச்சக்கரனின் 11ஆம் இடத்துக்காரரான உங்களுக்கு இன்றைய நாளிலே சந்திரன் 9ஆம் இடத்திலே அமர்கொண்டு வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆதரவாக மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களினாலே உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. எடுத்த காரியத்தை தெளிவாக செய்யக்கூடிய திறன் இருப்பதனாலே இன்றைய நாளிலே நீங்கள் தைரியமாக சில காரியங்களை எடுத்து செய்யலாம். அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். எந்த காரியத்தை செஞ்சாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோடு மட்டும் செஞ்சுக்கிடுங்க. அதுதான் முக்கியம். அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு மட்டும் நீங்கள் போயிடாதீங்க. நீங்கள் உங்களை தன் சோதனைப்படுத்தி ஆராய்ச்சி பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுங்கள். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராமரை வழிபட இன்றைய நாள் சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. அஷ்டமத்திலே இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம். அதுவும் முக்கியமாக இன்றைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கவனமும் வேணும். ரேவதி நட்சத்திரமே புதன் அங்கே நீச்சம் அப்படிங்கிறதுனால புத்தி தடுமாற்றத்துக்கான வாய்ப்புகளும் தேவையற்ற அலைச்சல்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்களின் போது கரெக்டாக என்னென்ன டெஸ்டினரி ஐட்னரி பிரகாரம் போகிறதுன்னு சொல்லுவான், கரெக்டாக டைம்லாம் போட்டு வச்சுட்டு அது மாதிரி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அவசர கதியில் அள்ளித்தளிக்கிறதுங்கிற மாதிரிலாம் போனீங்கன்னா சும்மா அலைச்சல் தான் இருக்கும், அசதி தான் இருக்கும், செலவு தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. இன்றைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்கரகதியில் இருப்பதனாலே பக்தி ஸ்ரத்தையோடு இருப்பது நல்லது. உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெளிவான முடிவெடுப்பதில் சிக்கலும் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது, இன்றைய நாளில் ராமரின் ஸ்தோத்திரங்களை பாடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன்.